சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போதைய சுற்று அடிப்படையில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் பார்க்கிறோம். மொத்தமுள்ள கிடைத்திருக்கக்கூடிய சோஃபார் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய 150 தொகுதிகளில் சராசரியாக 154 63 தொகுதிகளில் தாவைக்க முன்னிலை வகிக்கிறது, 49 திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பரையும் பார்க்கிறோம். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 154 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில அதில் சராசரியாக 63 தொகுதிகளில் தற்போது தாவேக முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. திமுக 49 இடங்கள்ல அங்கு முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். 42 அதிமுகவினுடைய நம்பர்ஸ் கொஞ்சம் இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 42 இடங்கள்ல அதிமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒன்றையும் பார்க்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு தற்போது தாவேக்க வேட்பாளர் முன்னிலை சந்தித்திருக்கிறார். செல்வ பெருந்தகையை முந்தி தற்போது தாவேக்க வேட்பாளர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பரையும் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 154 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது தாவேக்க வேட்பாளர் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேக்க வேட்பாளர் அங்கு முன்னிலை வகிக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய வாக்கு நிலவரங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அங்கு தாவேக்க வேட்பாளர் தென்னரசு 3743 வாக்குகள் வித்தியாசத்தில், அதாவது வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை 2347 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் பழனி 2825 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளர்